உங்களுக்கு மசில்ஸ் பில்ட் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் ஜிம் போக வேண்டிய தேவை கிடையாது, வெயிட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. மசில் பில்ட் பண்ணணும்னா இது ரெண்டுமே யூஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. டம்பலோ பார்பலோ ஒன்றுமே யூஸ் பண்ண, ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு உங்கள் பாடி வெயிட். உங்கள் பாடி வெயிட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், கலிஸ்தெனிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணலாம். புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு மசில்ஸ் ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி, எண்டரன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் காசு கொடுத்து ஜிம்முக்கு போக வேண்டிய தேவையே கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா 5 ஒர்க் அவுட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி உங்கள் பாடி எப்படி அஸ்தட்டிக் லுக்கை மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு டம்பிள் கூட யூஸ் பண்ண போகிறது இல்லை. உங்கள் பாடி பெர்ஃபெக்ட் ஷேப்பாக தெரியாது. இந்த 5 ஒர்க் அவுட்ஸ் பண்ண போதும் செம்ம எஃபெக்டிவாக இருக்க போகுது 5 ஒர்க் அவுட்ஸ். இன்னைக்கு சொல்ல போகிற இந்த 5 ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போது உங்கள் பாடியை பெர்ஃபெக்ட் ஷேப்பாக தெரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5 ஒர்க் அவுட்ஸ் ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ். காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில் குரூப்ஸை ஆக்டிவ் பண்ணுறது தான் காம்பவுண்ட் மூவ்மெண்ட். ஸோ 5மே காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ். 5 பண்ணால் போதும், உங்கள் பாடி வெயிட் வச்சு பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான டீசன்ட் ஷேப் மசில்ஸ் இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே பில்ட் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போல வாங்க. ஆஸ்தட்டிக் லுக்காக தெரியணும்னா நம்ம பாடி அழகாக தெரியணும். ஸோ அழகாக தெரியணும்னா ஷேப்பாக தெரியணும். ஷேப்பாக தெரியணும்னா நம்ம மசில்ஸ் வெளியே தெரியணும். அப்போ தான் பாடி ஷேப்பாக தெரியும். என்னெல்லாம் மசில்ஸ் நம்ம வெளியே தெரியணும்? ஷோல்டர்ஸ், செஸ்ட், ட்ரைசப்ஸ், நம்ம கோர் மசில்ஸ், சிக்ஸ் பேக்ஸ், லெக்ஸ் மசில்ஸ், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சது தான் உங்கள் பாடியோட ஆஸ்தட்டிக் லுக்காக வெளியே தெரியும். ஸோ நம்ம வீட்டில் இருந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்ல நீங்கள் வந்தீங்கன்னா புஷ்அப் தான். புஷ்அப்னாலே ஒரு காம்பவுண்ட் ஒர்க் அவுட். புஷ்அப் பண்ணும்போதே நமக்கு நம்ம ட்ரைசப்ஸ், ஷோல்டர்ஸ், செஸ்ட், கோர் இந்த மாதிரி லெக்ஸ் கூட லைட் ஆக்டிவ் ஆகும். கரெக்ட் ஃபார்ம்ல பண்ண லெக்ஸ் கூட ஆக்டிவ் ஆகும். இதான் புஷ்அப்போட எஃபெக்ட். நம்ம பண்ண போறது நார்மல் புஷ்அப் கிடையாது, டைமண்ட் புஷ்அப்ஸ். டைமண்ட் புஷ்அப் ஏன் பண்ண சொல்றேன்னா, டைமண்ட் புஷ்அப் பண்ணும்போது உங்க செஸ்ட்டும் ட்ரைசப்ஸும் அதிகமாக ஆக்டிவ் ஆகும். இந்த அப்பர் பாடிக்கு ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட் தான் புஷ்அப். செஸ்ட்டுக்கு ட்ரைசப்ஸ் தனியாக சிங்கிள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ல அந்த முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வர போறது தான் புல்அப். புல்லப் பண்ணும்போது தான் நம்ம பேக் மசில்ஸ், ஷோல்டர்ஸ், கோர் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம பேக் மசில்ஸ். புல்லப் பண்ணும்போது நம்ம பேக் மசில்ஸ், லேட்ஸ் மசில்ஸ் ஆக்டிவ் ஆகும். லேட்ஸ் மசில் க்ரோ ஆகும்போது உங்கள் பாடியோட ஷேப் வெளியே தெரியாது. இதான் தான் புல்லப்ஸ் போட ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதுதான் செகண்ட் ஒர்க் அவுட். தேர்ட் ஒர்க் அவுட் என்னன்னா, நம்ம அப்படியே கோரில் வந்துடலாம். கோரில் வரும்போது தான் பிளாங்க் எடுத்திருக்கு. இந்த பிளாங்க் பண்றதுனால ஆக்டிவா நம்ம ஃபுல் பாடி, கோர், செஸ்ட், ட்ரைசப்ஸ், ஷோல்டர்ஸ், நம்ம குவாட்ஸ், ஸோ எல்லாமே ஆக்டிவ் ஆகுது. ஸோ பிளாங்கை நம்ம ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு கூட சொல்லலாம். அதுதான் பிளாங்கை தேர்டா சூஸ் பண்ணியிருக்கு. டெய்லி பிளாங்கை ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆஸ்தட்டிக் பாடி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா. ஸோ ஃபோர்த் நம்ம வந்தது ஸ்குவாட்ஸ். ஏன்னா நம்ம அப்பர் பாடியை 3 ஒர்க் அவுட்ஸ்ல முடிச்சிட்டோம். ஸோ ஃபோர்த்தாக வந்திருக்கு ஸ்குவாட்ஸ். ஸோ லெக்ஸை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்பர் பாடி எவ்வளோ ஷேப்பாக தெரியும். நம்ம லெக்ஸை ட்ரெயின் பண்ணாமல் விட்டால் பாடி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஜிம்முக்கு போகிற நிறைய பேருமே லெக்ஸ் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லெக்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது அவ்வளோ வலி. பாதி பேருமே ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. லெக் டேனாலே லீவ் போட்டுறது, இல்லை வேற ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டிலேயே இங்கே பாடி வெயிட் யூஸ் பண்ணி பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் போடுங்க, அதிகமாக போடுங்க. பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தோணுச்சுன்னா ஜம்ப் ஸ்குவாட்ஸ். ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக டம்பல் எல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்கள் பாடி வெயிட் யூஸ் பண்ணி ஸ்குவாட்ஸ் போடுறது ரொம்ப டஃபாக தான் இருக்கும். உங்கள் லெக்ஸை டார்கெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்குவாட்ஸ் இஸ் ஃபோர்த். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் காஃப்ஸும். ஒரு பெஸ்ட் காம்பவுண்ட் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணியிருக்கேன். லெஞ்சஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய பாடி வெயிட் லெஞ்சஸ், அதுவும் ஜிம்மில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு பெஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். வேற யூடியூபர்ஸ் எல்லாம் வேற டைப்ஸ்ல எல்லாம் லெஞ்சஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன். ஆனால் ஜிம்மில் ஃபாலோ பண்ணுறது தான் எஃபெக்டிவாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்க மசில் பிரேக் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க். லெஞ்சஸ் எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. ஏன்னா லெக்ஸோட மெயின் பார்ட் தான் ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் காஃப்ஸும். ஷார்ட்ஸ் எல்லாம் இடமும் காஃப்ஸ் எல்லாம் அழகா தெரியும்னா லெஞ்சஸ் எல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கு. லெஞ்சஸ் உங்க பிகினர்ஸுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ போக போக ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜம்மிங் லெஞ்சஸ் மூவ் பண்ணலாம், வெயிட்டட் லெஞ்சஸ்ல மூவ் பண்ணலாம். நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பிகினருக்கு பாடி வெயிட்ல லெஞ்சஸ் போடுறது ஐ திங்க் இட்ஸ் அது போதும், அவ்வளோ போதும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, உங்கள் பாடியை பெர்ஃபெக்ட் ஷேப்பாக தெரியறதுக்கான 5 கலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட், பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ், வெயிட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேட்டுருங்க.